மக்கள் அனைவருக்கும் காலை வணக்கம். இன்றைக்கி பாருங்கள், விவசாயத்தை பற்றி பார்க்கலாம். விவசாயத்துக்குள்ளே என்ன போடணும், களை வெட்டுற டயத்தில் எப்படி பக்குவமாக பார்க்கணும் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். இன்றைக்கி இங்கே பாருங்கள், ஆர்சிஎம்லேருந்து ஹரி சஞ்சீவினி உரம் கொடுத்துருக்காங்க. அதில் என்னன்னா 1ஆம் நம்பர் பாக்கெட்டு அப்படிங்கிறது 1ஆம் நம்பர் பாக்கெட்டை அதை இப்படி இந்த மாதிரி பார்த்திங்கன்னா கருப்பு கலரில் இருக்கும். அதை இந்த மாதிரி அடி உரத்தில் போட்டு கலந்து எருவு சாண எருவு போட்டு கலக்கணும். அதில் இந்த உரத்தை கலந்துக்கிறணும். என்னடா பாக்கெட்டு சின்னதாக இருக்கே அப்படின்னு பார்க்குறீங்களா? அந்த இதிலே 4 நம்பர் இருக்கும். அதில் 1ஆம் நம்பரை கலந்து விதைக்கணும். மீதி 2ஆம் நம்பர்லாம் ப்ரே பண்ணணும். 15 நாளையில் ப்ரே பண்ணணும். இது நமக்கு கலக்கிறதுக்கு. அடுத்த உரம் ஹரி சஞ்சீவினி. நல்லா தண்ணியாக கிடக்கு பாருங்க. ஹரி சஞ்சீவினி அப்படிங்கிற ஆர்சிஎம் உரம் அப்படிங்கிறது அரை கிலோ பாக்கெட்டையும் அந்த 1ஆம் நம்பர் பாக்கெட்டையும் இந்த மாட்டு சாணத்தில் கலந்துடணும். கலந்து அதுக்கப்புறமா அள்ளி தூருக்கு காட்டுக்குள்ளே விதைக்கணும். விதைச்சா மட்டும் எங்கும் சப்பலை கொடுத்துரும். அதுக்கப்புறம் நீங்கள் களை வெட்டுறதா இருந்தாலும் வெட்டலாம். இதை விதைச்சி விட்டு களை வெட்டலாம். விதை போடுறவங்களும் இந்த மாதிரி போட்டு விட்டு விதை போடலாம். பார்த்தீங்களா? இந்த மாதிரி தான் இருக்கும் அந்த உரம். இதை அப்படியே சும்மா அள்ளி போட முடியாது. அள்ளி போட்டால் பத்தாது. இந்த ஒரு பாக்கெட்டு 1 ஏக்கருக்கு போடலாம். 1ஆம் நம்பர் பாக்கெட்டு இந்த அரைக்கலை உரமும் 1 ஏக்கருக்கு போடலாம். 1 ஏக்கருக்கு எப்படி போடணும்னா, இந்த மாதிரி ஒரு 30 சட்டி எருவில் கலந்து, எருவு இருந்தால் எருவில் கலந்து போடலாம். இல்லாட்டினா அதை காட்டு மண் அள்ளி 30 சட்டி மணல் அள்ளி அதில் கலந்து அப்படியே விதைச்சி விடணும். 1 ஏக்கர் அளவுக்கு விதைச்சி விட்டோம்னா அடி வரத்துக்கு ஈக்குவல் ஆகிரும். வேர்பூச்சி இதுக்கெல்லாம் விழுகாது. எந்த உரம் போட்டாலும் வேர்பூச்சியெல்லாம் விழுகாது இந்த உரம் போட்டோம்னா. அங்கிட்டு ஒரு 15 நாளையில் அடுத்து 2ஆம் நம்பர் பாக்கெட் எடுத்து விதைக்கணும். விதைக்கலாம். இல்லாட்டினா அது தண்ணியில் கலந்து ப்ரேயர் பண்ணலாம். அதுவும் உரந்தே. பாருங்கள் எப்படி இந்த கலக்கிறதுன்னு பாருங்கள். இதை டிஏபி போடுற டிஏபி 4 மூடை டிஏபிக்கு சமமான உரம் இருந்தது. 4 மூடை டிஏபி வாங்க போனால் இன்றைக்கி எவ்வளவு? 6000 ரூபா ஆயிடுச்சு. 6000 ரூபாய்க்கு வெறும் 3700 இது முடியுது. இது மட்டும் இல்லாமல் இன்னும் 45 நாளைக்கும் உரம் இருக்குது. 15 நாளைக்கு 2ஆம் நம்பர், அப்புறம் அங்கிட்டு 15 சென்ட்டு 3ஆம் நம்பர் பாக்கெட்டு, அப்புறம் அங்கிட்டு 15 சென்ட்டு 4ஆம் நம்பர் பாக்கெட்டு. இந்த 3700 ரூபாயில் 2 மாதத்துக்கு உரம் வைக்கிற பக்குவத்துக்கு கொடுக்குறாங்க. இது மாதிரி எங்கே உரம் கொடுக்குறாங்க? 3600 ரூபாய்க்கு வாங்கினோம்னா ஒரு 20 சென்ட்டுக்கு போட முடியாது. 2 மூடை தான் உரம் வாங்க முடியும். 2 மூடை உரம் வாங்கையில் அப்புறத்தான் ஒரு 30 சென்ட்டு போட முடியும். இது 1 ஏக்கருக்கு போடுறேன். 1 ஏக்கருக்கு இது போட்டதும் இல்லாமல் மேற்கொண்டு இன்னும் 3 முறைக்கு அடிக்கிறதுக்கு உரம் இருக்குது. அப்போ எவ்வளோ சாதகமாக இருக்குது நம்மளுக்கு. விவசாயங்கள்லாம் இதெல்லாம் எடுத்து பயன்படுத்தினா நல்லா காசு மிச்சமாகும். ஆரோக்கியமாகவும் விவசாயம் நல்லா ஆரோக்கியமாக வரும். அப்போ நோய் நொடி ரொம்ப கம்மியாகும். இந்த பொருள்கள்லாம் வாங்கி சாப்பிட்டா, இந்த உரங்களை போட்ட பொருளை வாங்கி சாப்பிட்றவங்களுக்கு நோய் நொடி அதிகமாக வராது. இது இயற்கை உரம். பாருங்கள், இந்த மாதிரி யார் போடுவா? பாருங்கள் உரம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அடி உரம் ஆனால் கொஞ்சம் இதை நுணுக்கமாக பார்க்கணும். நுணுக்கமாக பார்க்க சங்கடப்படுறவங்க
இந்த இதை வந்து செய்ய முடியாது. சொல்கிற மாதிரி கம்பெனிக்காரங்க சொல்கிற மாதிரி நான் செய்கிறேன். அதனால் எனக்கு விவசாயம் நல்லா இருக்குது. அந்த செடியை பாருங்கள், 5 நாள் ஆச்சு அந்த செடி போட்டு. இப்போ 5ஆம் நாள் தான். ஏற்கனவே உரம் போட்டிருக்குன்னு மழை பெஞ்சதுனால போடாமல் விட்டுட்டோம். இப்போ 5 நாள் சென்று உரத்தை போட்டு களை வெட்ட போகிறோம். ஏற்கனவே ஆனால் இது 1ஆம் நம்பர் பாக்கெட்டு ப்ரேயர் பண்ணிட்டேன். இங்கே அடி உரம் போடுறேன். இன்னும் அடுத்து அங்கிட்டு 5 நாளையில் 2ஆம் நம்பர் பாக்கெட்டை போட்டு ப்ரேயர் பண்ணாங்க. இப்படி தான் இருக்குது செடி. இன்னும் 5 நாளையில் எப்படி இருக்குன்னு பாருங்கள். எல்லாம் மட்டும் கலக்கணும். அப்போத்தான் எல்லா உரமும் எல்லா எருவுலையும் சாரணும். அதே பட்டை இடம்லாம் அந்த உரம் வந்து நல்லா கலந்து போனாத்தான் எல்லா செடிக்குமே கொடுக்கும். இது நனைஞ்சு வச்சு இல்லாட்டினா பொழுன்னு இருக்கும். அதாவது நனைஞ்சு வச்சு கட்டியாக இருக்குது. நல்லா கட்டியாக இருந்தால் இப்படி உடச்சி விட்டுக்கிட்டு